ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் ஃபார் டெக் வேர்ல்டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் லேப்டாப் ஆர் பிசிக்கு தேவையான தமிழ் ஃபான்ஸ் வானவில், பாமினி, மருதம் இந்த மாதிரி ஃபான்ஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ண போகிறோம். அதை என்ஹெச்எம் ரைட்டர் மூலிமா ஈஸியாக ஷார்ட்கட்ஸ் வழியாக நம்ம டைப் பண்ணி பார்க்க போகிறோம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோ சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரில் தமிழ் விர்ச்சுவல் அகாடமின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வர லிங்க் www.tamilvuu.org இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. கிளிக் பண்ணிங்க. இதுதான் அவங்களோட அந்த வெப்சைட்ஸ். ஸோ இதில் கணினி தமிழ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் மென்பொருட்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் தமிழுக்குரிய அந்த ஃபாண்ட் சாஃப்ட்வேர் உள்ளே இருக்குது. இதில் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வரும். ஃபஸ்ட்டு இல்லை இது என்னென்ன யூஸ் பண்ணி எப்படிலாம் டைப் பண்ணுறக்கூடிய இதை படித்து பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் ஃபஸ்ட் லிங்க்கில் தான் நம்ம தமிழ் ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த ஒருங்குறி வடிவ எழுத்துக்கள் இதில் இருக்குல்ல, தமிழ்நாடு அரசு எழுத்துக்கள்ட்டு இந்த லிங்க்குள்ளே போய் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபாண்ட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் கீழே கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம அடுத்து என்ஹெச்எம் ரைட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபாண்ட்டை மாற்றி யூஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே இங்கிலீஷில் தான் டைப் கோடு இருக்கும். அதை நம்ம தமிழுக்கு மாற்றுறதுக்கு இந்த என்ஹெச்எம் ரைட்டர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி இங்கேக்குள்ளே போட்டிருப்பாங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் ஃபஸ்ட் லிங்க்குள்ளே போய்க்கும். நம்ம தமிழ்நாடு அரசு எழுத்துக்களில் உங்களுக்கு இதுதான் நம்ம ஃபாண்ட் டவுன்லோட் பண்ண போகிற அந்த பேஜ். இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டுக்குரிய ரெகுலர், போல்ட் அண்ட் இத்தாலிக் அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன இது ஃபாண்ட்டுக்குரிய இது எல்லாமே இதில் இருக்கும். இதில் நமக்கு எல்லா ஃபாண்ட்டும் வேணும்னா அப்படின்னா கீழேங்கன்னா இந்த அனைத்து எழுத்துக்களும் ஷிஃப்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம எல்லா ஃபாண்ட்டையும் நம்ம எடுத்துக்க முடியும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா நீங்கள் எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை மட்டும் இந்த ரெகுலரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெகுலர் ஃபாண்ட் மட்டும் டவுன்லோட் ஆகும். இப்போ நம்ம எல்லா ஃபாண்ட்டுமே சேர்த்து டவுன்லோட் பண்ணிக்குவோம். இதில் அனைத்து எழுத்துக்களும் பதிவிறக்க ஷிஃப்ட் வடிவம் அதை கிளிக் பண்ணுங்கள். நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது மொத்தத்துக்கே 4.4 MB தான். இதில் நீங்கள் எப்படி ஹெல்ப் வேணும்னா இந்த விண்டோஸ் ஹெல்ப் ஷிஃப்ட் ஃபார்மேட்டுடைய ஹெல்ப் இது எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். நமக்கு டவுன்லோட் ஆகி முடிக்க போகுது. டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டவுன்லோட் இதில் போய் பார்ப்போம். இப்போ டவுன்லோட்ஸில் உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட்ஸ் டவுன்லோட் ஆகிருக்கு. இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு எல்லா ஃபாண்ட்டும் இதில் டவுன் ஆயிரும். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபாண்ட் வேணும்னா அதை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ எல்லா ஃபாண்ட்டுமே இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் A கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால்னு வரும். இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா மொத்தத்துக்கு 49 ஃபாண்ட்ஸ் இதில் இருக்குது. இதில் மருதம், பாரதி, எழில் அந்த மாதிரி எல்லா ஃபாண்ட்டும் இதில் இருக்கும். நான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது வந்து மருதம் ஃபாண்ட்டு. ஏன்னா நான் தமிழ் டைப்பிங் போனதுனால எனக்கு அந்த மருதம் ஃபாண்ட் கொஞ்சம் நல்லா வரும். ஸோ அதனால தான் நான் மருதம் தான் யூஸ் பண்ணுவேன் பெரும்பாலும். நமக்கு ஃபாண்ட்ஸ் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு சாஃப்ட்வேரும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அப்படியே நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் என்ஹெச்எம் ரைட்டர்னு கொடுத்தீங்க டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா அது ஃபஸ்ட்டு ஒரு இது நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஹெச்எம் ரைட்டர்ன்ட்டு அந்த ரைட்ரு தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐம் நாட் ஏ ரோபோட் அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க. சாஃப்ட்வேர் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல, அதையும் நம்ம செட்டப் கொடுத்துருக்கோம். இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எக்ஸப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருவாங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுவாங்க. தமிழ்லேயே வச்சுக்கோங்க. தேவைகள் என்ன கொடுக்குறாங்க, செட்டப் பர்ஃபார்மன்ஸ் இன்ஸ்டால் டெஸ்க்டாப் ஐக்கான் அண்ட் கிளிக் லான்ச் ஐக்கான் ரெண்டு வேணுமா கொடுத்துருக்காங்க. என்னத்தை கொடுத்துருக்காங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லான்ச் பண்ணாமல் இருக்குது. ஸோ லான்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இன்ஃபெக்ஷன் ரேட்டு எங்களுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, உங்களுக்குள்ளே ஒரு ஸ்மாலாக ஒரு பெல் மாதிரி வரும், கொஞ்சம் வெயிட் மாதிரி வரும். இதுக்குள்ளே ஜூம் பண்ணி தெரியும் உங்களுக்கு, ஒரு பெல் ஐக்கான் மாதிரி தெரியும் உங்களுக்கு ஒயிட் கலரில். இதில் வந்து கீமேப் ஆஃப் ஆல்ட் ஜீரோங்கிறது வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ணுறக்கூடிய இது இங்கிலீஷில் தான் இருக்கும். இதில் தமிழ் 99 யூனிகோடுங்கிறது அவங்க ஃபாண்டு. ஃபோனடிக் வந்து இப்போ நீங்கள் இங்கிலீஷில் அம்மான்னு டைப் பண்ணிங்கன்னா தமிழில் அம்மான்னு மாறுறதுக்கான இருக்கும். இது வந்து ஆல்ட் 2. இப்போ ஆல்ட் 3ங்கிறது வந்து நம்ம டைப் ரைட்டிங் கிளாஸ்லாம் போய் தமிழில் டைப் பண்ணி கற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஓல்டு டைப் ரைட்டர் இருக்கும் ஆல்ட் 3 யூஸ் பண்ணலாம். ஆல்ட் 4ங்கிறது பாமினி கோடு, ஆல்ட் 5ங்கிறது இன்ஸ்கிரிப்ட் கோடு. அதே தான் இது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இருக்கிற எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வேர்டை ஓப்பன் பண்ணுவோம். வேர்டை
தேதி என்கேஜ்மெண்ட் ரேட் இருக்கலாம். நீங்கள் நிறையா சோப்பு இருக்குது, அழகின்னு ஒரு சோப்பு இருக்குது, அது கூட யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். நான் வந்து என்கேஜ்மெண்ட் சோப்பு யூஸ் பண்ணி பழகிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணது. நான் வந்து தமிழ் கற்றுக்கிட்டு இருந்தப்ப எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் ரைட்ரு இந்த மருதம் பாட்டும் தெரியாது. நான் நிறையா ஃபாண்ட் யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு எதுவும் சரிப்பட்டு வராதப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது தமிழ் டைப் பண்ண வர மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது அந்த அக்கா ப்ரிப்பேர் பண்ண சாப்பிட்டது தான் என்கேஜ்மெண்ட் ரைட்ரு அண்ட் மருதம் ஃபாண்ட். ஸோ அதுக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது மருதம் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணணுன்ட்டு. நானும் நிறையா ஃபாண்ட் யூஸ் பண்ணிட்டு கடைசியில் தான் தெரியும் மருதம் ஃபாண்ட்டு யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ட்டு அந்த அக்கா மூலியமாக வந்தது. ஸோ முதல்ல தேங்க்ஸ் ஃபார் அந்த அக்காவுக்கு தான் கொடுக்கணும். இப்போ பிளாங்காக ஃபேஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் டைப் பண்ணும்போது இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆல்ட் 3 கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணிங்கன்னா எல்லாமே டைப் ஆகிடும். ஸோ நீங்கள் தமிழ் டைப்பிங் தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ட் 3ங்கிறது நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுறது. நீங்கள் எந்த ஃபாண்ட் இருக்குமோ அதை போய் ஷார்ட்கட் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி. Bye. Thanks for watching.